சிறையிலே இருக்கும் ஹரக்கட்டாவின் மனைவியுடன் செய்து கொள்ளப்பட்ட ரகசிய ஒப்பந்தத்தை இப்போது பாதாள உலக குழுவின் தலைவர் ஹர்பி வெளியிட்டதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் அல்லது அவரோடு சேர்ந்து பயணித்த மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதிலே தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் சாகல ரத்நாயக்க சமன் ஏக்கநாயக்க குறிவைக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற பேசுபொருளான விடயம். மேலும் 10 முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் இப்போது வெளிநாட்டிற்கு தப்பி ஓடாதபடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றதாம். மிக விரைவிலே அவர்கள் மீது சட்டம் பாய போகின்றது, பலர் சிறைக்கு செல்ல போகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இதிலே ஏற்கனவே 3 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் கெசல்பத்ர பத்மேவுக்கு வெளிநாட்டிற்கு செல்வதற்கு போலி கடவுச்சீட்டுகளை செய்து கொடுத்தாரா என்ற அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதி செயலக அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த ஹரக்கட்டா விவகாரம், அதாவது ஹரக்கட்டா சிறையிலே இருக்கின்றார் நதுன் சிந்துக்க என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவனான ஹரக்கட்டா சிறையில் இருக்கின்றார். பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறையிலே இவர் சிறையிலே இருக்கின்றார். இப்போது அவர் சார்ந்த செய்திகள் தான் அதிகமாக செய்திகளிலே வந்து கொண்டிருக்கின்றது, அதிகமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற போது ஹரக்கட்டாவை வெளியே கொண்டு வருவதற்கு, அவரை விசாரணையிலிருந்து தப்பச் செய்வதற்கு, அவரை பாதுகாப்பதற்கு மிக பெரும் ஒப்பந்தம் அல்லது பண ஒப்பந்தம் ஒன்று பேசப்பட்டிருக்கின்றது. ஹரக்கட்டானுடைய மனைவியான மதுசிகா மதுவந்தியோடு இந்த விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரஹித ராஜபக்ச மற்றும் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியைச் சேர்ந்த அமைப்பாளர் ஒருவரான சரித அபயசிங்க, அதோடு அருண ஸ்ரீ சதுரங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 பேரும் ஒப்பந்தம் பேசி இருக்கின்றார்கள். இவர்கள் முகங்களாகத்தான், அதாவது முன்பக்கம் இவர்கள், பின்பக்கம் இருந்து செயற்பட்டதெல்லாம் வேறு சில நபர்கள் என்பது வெளிவந்திருக்கின்றது. அதிலே இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய பின்புலமாக செயற்பட்ட ஏனையவர்களுக்கு குறிவைத்திருக்கின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அது யார் யார் என்றால் தான் மிக பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அவருடைய பிரத்யேக ஆலோசகராகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் செயற்பட்டு வந்த சாகல ரத்நாயக்க, ரணிலினுடைய வலது கை என்றே சொல்லலாம். அடுத்ததாக ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஜனாதிபதியின் செயலாளராக செயற்பட்டு வந்த சமன் ஏக்கநாயக்க, இவரும் அவருடைய இடது கை என்று சொல்லலாம். அடுத்தது தேசப்பந்து தென்னக்கோன், அப்போது பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன். இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற மிக பெரும் மோசடியிலே அல்லது மிக பெரும் தந்திர திட்டம் ஒன்றிலே இவர்கள் பின்புலத்தில் இருந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய நகர்வு தான் இந்த ரஹித ராஜபக்ச குழுவை அந்த ஹரக்கட்டானுடைய மனைவி மற்றும் இப்போது இந்த உண்மைகளை எல்லாம் சிறைக்குள்ளே வைத்து சொன்ன ஹர்பியோடு ஒப்பந்தம் பேசுவதற்கு, டீல் பேசுவதற்கு அவர்களை தூண்டி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது சாகல ரத்நாயக்க, சமன் ஏக்கநாயக்க, அதோடு இந்த முன்னாள் பொலிஸ்மா அதிபராகவும் பல சர்ச்சைகளிலும் சிக்கி, ஏன் அவரை இன்னொரு வழியிலே சொல்லலாம், பாதாள உலக குழுவின் தலைவரான இந்த தேசப்பந்து தென்னக்கோன், இவர்களைத்தான் இப்போது அடுத்த குறிவைத்திருக்கின்றதாம். மிக விரைவிலே அவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பது கொழும்பை மையமாக கொண்டு இயங்குகின்ற பல புலனாய்வு ஊடகங்களை பார்க்கக்கூடிய செய்தியாகவும் பல சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பார்க்க கிடைத்தது. அடுத்தது இவர்கள் தான், அதிலும் தேசப்பந்து தென்னக்கோனுடைய பெயர் அதிகமாகவே உச்சரிக்கப்பட்டு வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். காரணம், இவர்களுக்கெல்லாம் 5 கோடி தரும்படி இந்த ஹரக்கட்டானுடைய மனைவியிடம் இந்த ரஹித ராஜபக்ச குழு கேட்டிருக்கின்றது. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு 5 கோடி, அதாவது 50 மில்லியன். அதே போன்று சாகல ரத்நாயக்க ஊடாக சமன் ஏக்கநாயக்கவுக்கு 50 மில்லியன், எனவே 5 கோடி. எனவே இவர்களுக்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு பணம் மொத்தமாக 300 மில்லியன் தர வேண்டும், அதாவது 30 கோடி வரையிலே தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதிலே 12 கோடி 120 மில்லியன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அதிலே 2 திரும்பி நீங்கள் வேலை செய்யவில்லை, பணத்தை தாருங்கள் என்று ஹரக்கட்டானுடைய மனைவி கேட்டதனால் 2 கோடி திருப்பி கொடுத்திருக்கின்றார்கள். 10 கோடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்களாம். இதிலே இந்த சஜித் பிரேமதாசுடைய கட்சியைச் சேர்ந்த இந்த சரித்த அபயசிங்க அவருடைய வீட்டை புனரமைத்திருக்கின்றாராம், புதிய வீடுகள் கட்டியிருக்கின்றாராம், ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்றை எடுத்து ஓடி திரிந்திருக்கின்றாராம் அந்த பணத்திலே. அதே போன்று ரஹித ராஜபக்ச BMW கார் ஒன்றை எடுத்து ஓடி திரிந்திருக்கின்றாராம் அந்த பணத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அந்த 2 பேருமே 3 பேர் சிறையிலே இருக்கின்றார்கள். அருண சதுரங்கவோடு சேர்த்து 3 பேர் சிறையிலே இருக்கின்றார்கள். அடுத்த 3 பேரான இந்த சமன் ஏக்கநாயக்க, தேசப்பந்து தென்னக்கோன்,
சாகல ரத்நாயக்க இவர்களுக்கு இப்போது குறிவைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது முன்னாள் அமைச்சர்களினுடைய பிள்ளைகள் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களுடைய 10 மகன்கள் தான் இப்படி குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம், ஏற்கனவே 3 முன்னாள் அமைச்சர்கள் அல்லது 3 மிக முக்கியமான அமைச்சர்களுடைய பிள்ளைகள் சிறைக்கு சென்று விட்டார்கள். ஒன்று ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய 2 மகன்களும், ஜெரோம் பெர்னாண்டோ அவருடைய தம்பி என்று 2 பேருமே சிறைக்கு சென்று விட்டார்கள். அடுத்ததாக இப்போது இந்த விஜிதாச ராஜபக்சவுடைய மகன் ரஹித ராஜபக்ச சிறைக்கு சென்று விட்டார். எனவே இதே போன்று இன்னும் பலர் சிக்க போகின்றார்கள். இன்னொருவர் ஹெகேலி ரம்புக்வெலனுடைய மகன் ரமித் ரம்புக்வெலவும் சிறைக்கு சென்று வந்திருந்தார். இன்னும் 10 பேருக்கு குறிவைக்கப்பட்டிருக்கின்றதாம். இது ஏன் என்று பார்க்கின்ற போது பாதாள உலக குழுக்களோடு தொடர்பிலே இருந்தார்கள். தந்தையர்கள், அதாவது தங்களுடைய அப்பா ஜனாதிபதியோடு மிக நெருக்கமாகவும் அப்போது இருந்த ஜனாதிபதியோடு மிக நெருக்கமாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தபோது அவர்கள் செய்த மிக பெரும் மோசடிகள், அவர்கள் செய்த வேலைகள் எல்லாம் இப்போது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. பல பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள். போதைப் பொருள் கடத்தலின் பின்புலத்திலே இருந்து செயற்பட்டிருக்கின்றார்களாம் அந்த அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாம். அப்பா தந்தைமாரெல்லாம் இந்த நாட்டை ஆள்கின்ற அமைச்சர்கள், பிள்ளைகள் எல்லாம் நாட்டை நாசமாக்குகின்ற போதைப் பொருள் கடத்தல் குழுக்களோடும் பாதாள உலக குழுக்களோடும் பல மோசடிகளை செய்து கொண்டும் திரிந்திருக்கின்றார்கள். எனவே அப்படி 10 பேர் குறிவைக்கப்பட்டு இந்த வாரத்திற்குள்ளே பலர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக லங்காதீப என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகத்திலே சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார். பலருடைய பெயர்கள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கோப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கின்றதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது. மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையில் லங்காதீப என்ற ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த தகவலை வழங்கி இருக்கின்றாராம். இந்த விடயம் செய்திகளாக இப்போது வெளிவந்திருக்கின்றது. எனவே மிக விரைவிலே அந்த 10 மகன்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய 10 பிள்ளைகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது யார் யார் என்பது மிக விரைவிலே வெளிவருமாம். அதிலே 3 பேர் சிறைக்கு சென்று விட்டார்கள். 4 பேர், அதாவது ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய 2 மகன்கள், அதே போன்று இந்த விஜிதாச ராஜபக்சவுடைய 1 மகன், மேலும் ஹெகேலி ரம்புக்வெல அவருடைய மகன். எனவே 4 பேர் இப்போது ஏற்கனவே சிறையடைக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் 10 பேர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது கெசல் பத்ர பத்மே, அதோடு இந்த ஹரந்தனிய ராஜி என்று சொல்லப்படுகின்ற பலருக்கு வெளிநாடு தப்பிச் செல்வதற்காக கடவுச்சீட்டுகளை, மோசடியான போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுத்தார் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் இந்த ஜனாதிபதி செயலகத்தினுடைய பாராளுமன்றங்கள் விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவை விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த செயலாளர், சிரேஷ்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருந்தார். சிரேஷ்ட பிரதி செயலாளர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது 2023 ஆண்டு காலப்பகுதியிலே அவர் குடிவரவு குடியகல்வு அமைச்சகத்திற்குள்ளே வெளிநாட்டு தூதரகங்கள் கட்டுப்பாட்டுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே பல பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு போலியான கடவுச்சீட்டுகளை இவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றாராம். இந்த விடயத்தை சொல்லியிருப்பது யார் என்று பார்க்கின்ற போது அவரிடமிருந்து போலியான இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட, அதாவது பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்ட ஒரு பாதாள உலக குழுவின் தலைவனாக இருக்கின்ற கரந்தனிய ராஜி தான் இந்த உண்மைகளை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏற்கனவே துபாயிலிருந்து, மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து அவர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலே தான் பல உண்மைகளை இப்போது ராஜி வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே நான் இந்த நபரிடம்தான், அதாவது இப்போது அவர் ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார், அவரிடம்தான் நாங்கள் இதனை பெற்றுக்கொண்டோம் என்று அவர் உண்மையை சொல்லிவிட்டாராம். இப்போது அவர் ஜனாதிபதி செயலகத்தினுடைய பாராளுமன்றங்கள் விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவை விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி செயலாளராக இருக்கின்றார். ஆனால் அப்போது 2023 இந்த குற்றங்களை செய்கின்ற போது அவர் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பொன்றில் இருந்திருக்கின்றார். இதனால் தான் அவர் பல போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுத்து இவர்களை தப்பச் செய்திருக்கின்றார் என்பது வெளிவந்து அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கெசல் பத்ர பத்மே தரப்பினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்த கனமுல்ல சஞ்சீவ தொடர்பான உண்மையும் வெளிவந்திருக்கின்றது. கனமுல்ல சஞ்சீவவும் குறிப்பிட்ட கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரியோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார்.
கனமுல்ல சஞ்சீவவின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த கரந்தனிய ராஜீவுக்கு அந்த கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கெசல்பத்ர பத்மேவோடும் அவர் தொடர்பிலே இருந்திருக்கின்றாராம் அந்த அதிகாரி. எனவே கெசல்பத்ர பத்மேவுக்கும் அவர் போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுத்தாரா அல்லது கெசல்பத்ர பத்மேவினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அவர் பலரை தப்பச் செய்தாரா என்ற அடிப்படையிலே இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தான் இப்போது பல கள்வர்கள், அதாவது திருடர்களும் கள்வர்களும் மோசடியாளர்களும் பொது வழியிலே இல்லை, அதான் பொதுமக்கள் மத்தியிலே இல்லை, அல்லது பாதாள உலக குழுவுக்குள்ளே இல்லை. எல்லோருமே முன்னாள் அமைச்சர்களுக்கு கீழும் முன்னாள் அமைச்சர்களினுடைய மகன்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் ஜோன்சன் பெர்னாண்டோ போன்ற முன்னாள் அமைச்சர்களாகவும் இப்போது விஜயதாச ராஜபக்சவும் மிக விரைவில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், அவருடைய மகனுக்கு உதவினார். இந்த ஒப்பந்தத்திலே, இந்த டீலிலே, கரக்கட்டானுடைய மனைவியோடு இடம்பெற்ற டீலிலே மகனுக்கு உதவினார் என்ற அடிப்படையில் மிக விரைவில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட போகின்றதுதான். திருடர்களும் கள்வர்களும் மோசடியாளர்களும் முன்னாள் அமைச்சர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்களாகவும் மிக முக்கியமான அதிகாரிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள். அதிலும் பொலிஸ்மா அதிபர் செய்த மிக பெரும் சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதான் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஒரு பாதாள உலக குழுவையே இயக்கி இருக்கின்றார். இந்த W15 தனியார் தங்குமிட விடுதி மீது தாக்குதல் நடத்திய விடயத்திலே அவர் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன். அதே போன்றுதான் இப்போது ஹரக்கட்டாவினுடைய விடயத்திலும் அவர் தலை போட்டிருக்கின்றார். எனவே அதுவும் வெளிவந்திருக்கின்றது. அதிலும் அவர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம், கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அரசாங்கம் அவர் மீது குறிவைத்திருந்தது, அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு 2 விடயங்களில் ஏற்கனவே குறிவைத்திருந்தது இந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு. ஒன்று, இந்த W15 தனியார் தங்குமிட விடுதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இவர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டிலே, அதாவது அவர்களுக்கு பதில் தாக்குதலை போலீசார் நடத்திய போது ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழந்ததற்கு இவர்கள் தான் காரணம் என்ற அடிப்படையில், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி உயிரிழந்ததற்கு இவர்கள் தான் காரணம் என்ற அடிப்படையிலே தேசப்பந்து தென்னக்கோன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு ஏற்கனவே அவர் தேடப்பட்டு பல நாட்கள் தலைமறைவாக இருந்து பின்னர் தானாக நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார். அதன் பின்னர் சிறையிலே வைக்கப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டு விட்டார். அடுத்ததாக குற்றம் என்று பார்க்கின்ற போது 2022ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு, அல்லது போராட்டக்காரர்கள் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இந்த காட்டேரி குழு, அதாவது இந்த ராஜபக்சக்களால் ஏவி விடப்பட்ட குழு ஒன்று தாக்குதல் நடத்தியது. அதனை தடுக்காமல், அல்லது தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார் என்ற அடிப்படையிலும் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த விடயமும் விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது அடுத்ததாக ஹரக்கட்டானுடைய மனைவியோடு 5 கோடி டீல், அதிலும் அவர் சிக்கியிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுக்கெல்லாம் எப்போதுதான் தண்டனை கிடைக்கப் போகின்றது என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.